ஒரு டன்ல இழுக்குமான்னு சொல்லிட்டு டவுட்டாக தாங்க இருந்தேன் நான். இன்ஜின் வந்து சூப்பராக இருக்குங்க, கொஞ்சம் கூட திணறல. மஹேந்திரா லோடு கிங்னு சொல்கிறது கரெக்டு தாங்க. கைஸ் வணக்கம், நான் உங்கள் கௌதம். இன்றைக்கும் நம்ம ஒன் டே போட்டுரு தாங்க ஓட்ட போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்கலாம் தயவு செஞ்சு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. டென் 10:30 லாகின் பண்ணியிருந்தேன். ½ அன் ஹவர் கழிச்சு எனக்கு ஒரு லோடு வந்துச்சுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் டு வெள்ளலூர். இடையில ஒரு ஸ்டாப்பிங் இருக்குங்க சுங்கம்ல. அமௌண்ட் வந்து 563. இப்போ ஃபர்ஸ்ட் லோடு கம்ப்ளீட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெள்ளலூர் கிட்ட தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் செகண்ட் லோடு எதுவும் வரல. டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் கம்ப்ளீட் ஆகி ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் ட்ரிப் வந்திருக்குங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டு காலப்பட்டி. அமௌண்ட் வந்து 540. இப்போதான் அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து வெளில வரோம். நம்ம ஜீட்டோ வந்துட்டு எவ்வளோ லோடு இழுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. 25 கிலோ மூட்டைங்க, 40 மூட்டை டோட்டலாக 1 டன் ஏற்றிட்டு வந்துட்டுருக்கோம். 1 டன்ல இழுக்குமான்னு சொல்லிட்டு டவுட்டாக தாங்க இருந்தேன் நான். இன்ஜின் வந்து சூப்பராக இருக்குங்க, கொஞ்சம் கூட திணறல. அதே மாதிரி சஸ்பென்ஷன் ஓகே தாங்க. 1 டன்னுக்கு மேலே வைக்க முடியாது, வச்சா டயர் கீழே உரசும். மஹேந்திரா லோடு கிங்னு சொல்கிறது கரெக்டு தாங்க. குட்டி இன்ஜின் தாங்க, 690 cc. இந்த இன்ஜினை வச்சுட்டு தாங்க நம்ம எல்லா பக்கம் சுற்றிட்டு இருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா லோடு கிங்குங்க. காலப்பட்டி தான் போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கோங்க. ரைட் சைடு போனால் ஏர்போர்ட், அப்படியே லெஃப்ட் சைடு ஆப்போசிட் ரோட்டில் போனோம்னா காலப்பட்டி, ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா சேலம் பைபாஸுங்க. மெதுவாக தாங்க போயிட்டுருக்கேன், ஏன்னா லோடு ஜாஸ்தியாக இருக்கு இல்லைங்க. ரெண்டாவது லோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பேமெண்ட்டு வாங்கியாச்சுங்க. இன்றைக்கி டோட்டலாக 2 லோடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுதுங்க. நம்ம 3வது லோடு பிக்கப் பண்ணியாச்சுங்க. லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா காலப்பட்டி டு சரவணம்பட்டி. அமௌண்ட் வந்து 359. கைஸ் நம்ம 3வது லோடு பிக்கப் பண்ணியாச்சுங்க. 2 பாக்ஸ் தாங்க ஏற்றிருக்காங்க கொரியர் அனுப்ப. என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிக்கும் நவீன மிஷின். ஒவ்வொன்றும் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.25 லட்சங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. இங்கே இறக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்க் லிஃப்ட் இல்லைங்கிற காரணத்தினால இப்போ இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் தாங்க இங்கே சரவணம்பட்டிக்கிட்ட இருக்கிறது. இங்கே வந்துட்டு ஃபோர்க் லிஃப்ட்டு இல்லையா, ஸோ வந்துட்டு இப்போ சின்னியம்பாளையமில் இருக்க விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். வெயிட்டிங் டைமே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. ட்ரிப் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 359, ஆனால் வெயிட்டிங் சார்ஜோட சேர்த்து 691. இப்போ இங்கே சரவணம்பட்டியிலிருந்து சின்னியம்பாளையம் போகிறோங்க, அதுக்கு வந்துட்டு 597. தேர்டு ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா 1300 கிட்ட வந்துருச்சுங்க. இன்னும் 7.9 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நம்ம 3வது லோடு முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. இதில் எக்ஸ்ட்ரா 600 வந்து ஆட் ஆகுங்க.
அதான் நான் சொன்னேன்லங்க, அந்த லொக்கேஷன் வந்துட்டு ஒரு லொக்கேஷன் இறக்க முடியலன்னு சொல்லிட்டு இன்னொரு லொக்கேஷன் போக சொன்னாங்கன்னு. அதை நான் போட்டு ஆஃப் பண்ணிட்டு தாங்க போனேன். ஸோ அதில் ஒரு 600 ஆட் ஆகும். கைஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பை கைஸ்.